الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف. وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وعنيتم الله ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மிகச் சிறப்பான தொன்மையான இந்த பள்ளியில் அல்லாஹ்வினுடைய பேரருளால் முதலாக சிங்கப்பூருக்குள் நுழைந்தது இந்த பள்ளிதான் 2011 என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் மனதிலே என்னென்ன நாட்டங்களை எல்லாம் நினைந்திருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நசீபாக்கி தருவானாக. வேண்டுதுவா செய்தவனாக இருக்கிற அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பதிலை எதிர்பார்த்து சலாத்தை சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலுவான குடும்பத்திற்கு பெண்கள் இல்லை பெண்களே முன்மாதிரி என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதுவும் குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு ரோல் மாடலாக யாரை எடுக்க வேண்டுமானால் நாயகத்தினுடைய மனைவிமார்கள் தான் மிகச்சிறந்த ரோல் மாடல். 11 மனைவியிடத்திலிருந்து 11 கருத்துக்கள் நல்ல தன்மைகள் அதை நம்முடைய இல்லங்களுக்குள் கொண்டு சேர்த்தால் இல்லங்கள் சுபிட்சமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரடியாக தலைப்புக்குள் நுழைத்து விடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவை விட சிறந்த முன்மாதிரியாக இருக்க முடியும். ஒரு சிறந்த குடும்பத்திற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். எங்கே மரியாதை இருக்கிறதோ அந்த குடும்பம் தோற்கவே தோற்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் மனைவிமார்களும் கணவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? சனி ஞாயிறு ஹோட்டலுக்கு போகணும், மாதத்திற்கு ஒரு முறை 2 காயின்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் எதிர்பார்ப்பது 4 பேர் இருக்கிற சபையில் என்னை மதிக்க வேண்டும், என் கணவர் என்னை மதிக்க வேண்டும். ஆனா எல்லா ஆண்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, 4 பேர் இருக்கிற சபையில் நான் மனைவியை கொஞ்சம் இழக்காம பார்ப்பார். ஆண்களுக்கு கையில தஸ்பீஹ் இருப்பதை போல பெண்களுக்கு உள்ளத்திற்குள்ளே ஒரு தஸ்பீஹ் இருக்கும். வரிசையாக பிடித்து சேர்த்து வைத்துக் கொள்வார்கள், கோர்த்து வைத்துக் கொள்வார்கள். எதையாவது ஒரு நாள் அந்த தஸ்பீஹுக்கு பிரச்சனை வருகிற போதுதான் நீங்கள் 4 மாதத்திற்கு முன்னால் பேசியது மறக்கவே இல்லை, 3 வருடத்திற்கு முன்னால் பேசியது செரிக்கவே இல்லை என்றெல்லாம் வார்த்தைகள் வந்துவிடும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அன்பிற்குரியவர்களே,
மனைவி எதிர்பார்ப்பது கணவன் மதிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே பெருமானார் சொல்கிறார்கள், ஆயிஷா, இரவு நேரம் தஹஜ்ஜுதின் வேளை பெருமானார் எழுந்து சென்று தொழ முடியும். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, என் மனம் தொழ நாடுகிறது, நீ அனுமதி கொடுத்தால் நான் கொடுப்பேன். மனைவியை மதித்த விதம், இதை போலவே கணவனை மதிக்கிற மனைவி. அதற்கு உதாரணம் அன்னை கதீஜாவை விட வேறு யார் இருக்க முடியும்? கணவனை மட்டுமல்ல, கணவனை எப்படி மதித்தார்கள், கணவனின் குடும்பத்தை எப்படி மதித்தார்கள். ஒரு பெண்மணி கணவனையும் கணவனின் குடும்பத்தையும் மதித்தார், இந்த உலகத்திலேயே சொர்க்க வாழ்க்கை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அந்திம காலம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா பாத்திமா, என்னால் எழ முடியவில்லை, கைபிடித்து கொஞ்சம் தூக்கம்மா. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கஷ்டப்பட்டு கையை பிடிச்சு தூக்கி நிற்கிறார்கள். பாத்திமா சின்ன பிள்ளை கேட்கிறாங்க, அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கணும், என்ன பிரச்சனை, எதற்காக எழுதுறீர்கள்? சின்ன பிள்ளை பாத்திமாவை பார்த்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களா, கஸ்தூரி மனம் வருகிறது தெரிகிறதா அம்மா? கஸ்தூரி மனம் வருகிறதே தெரிகிறதா? தெரிகிறது. அப்படியானால் உங்கள் தகப்பன் என் கணவர் வருகிறார் என்று பொருள். என் கணவர் வருகிற போது என்றைக்கு நான் அமர்ந்திருந்து வர வேண்டேன், பெருமானாரை எப்பொழுது உட்கார்ந்து கொண்டு வர வேண்டேன், எழுந்திருந்து வரவேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுந்திருக்கிறேன் அம்மா. பண்பிற்குரியவர்களை இப்படி மதிக்கிற பண்பு மனைவியிடத்திலே வந்துவிட்டால் அந்த குடும்ப வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. பெருமானாருக்கு பால் கொடுத்த மனைவி, பெருமானாருக்கு பால் கொடுத்த பெண்மணி ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாருக்கு செவிலித்தாய். கதீஜா ரலியல்லாஹுக்கு மாமியார் ஹலீமத்து ஸஅதிய்யா. பெருமானாரின் வீட்டுக்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். பெருமானார் பால் கொடுத்த தாய் வந்திருக்கிறார்களே என்று பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு போய் பணிவிடை செய்கிறார்கள். ரசூலின் குடும்பத்தை எப்படி மதித்தார்கள் தெரியுமா? இதை மட்டும் ஒரு பெண்மணி வீட்டில் எழுந்து சென்ற அந்த இல்லத்திலே சண்டை வருகிறது. என் கணவருக்கு பால் கொடுத்த தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா, அதற்கு நன்றி கடனாய் 20 ஒட்டகங்கள் நான் பரிசாக என் மாமிக்கு தருகிறேன் என்று மாமிக்கு 20 ஒட்டகம் பரிசு கொடுத்த மருமகள். இங்கே 20 பவுன் பரிசு கொடுத்த மருமகள் யாராவது நம் இல்லத்தில் இருக்கிறோமா? 20 சவரனை விட்டுவிட்டு 2 பவுன் மாமியாருக்கு கொடுத்து விட்டால் அந்த இல்லத்திலே சண்டை வருமா? மாமியாருக்கு அடிக்கடி பரிசு கொடுக்கிற மருமகள் வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள். இதற்கும் முன்மாதிரி யார் என்றால், மாமியை எப்படி சரி செய்வது என்பதற்கும் முன்மாதிரி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கலைந்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்வதில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும்? ஒரு கணவனுக்கு 100 நாள் பூஸ்ட் சாப்பிடுறதை விட மனைவி பேசுகிற 4 வார்த்தை போதும். கலைந்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பெண்மணிகள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டிலே கணவன் தோற்பதே இல்லை. வகையை வாங்கி கொண்டு வருகிற போது கடும் காய்ச்சல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து காய்ச்சல், வீட்டுக்குள்ளே வந்தவுடன் ஜபிலூனி ஜபிலூனி. ஆனால் அந்த மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கடைத்து வருகிற போது, பிரச்சனை என்று வருகிற போது ஆறுதல் சொல்லுகிற பெண்மணிகள் வீட்டில் இருந்தால் அந்த பெண்மணிகள் தான் வாழ்க்கையின் முன்மாதிரிகள். அன்பிற்குரியவர்களே, எந்த இல்லங்களிலே நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் என்று ஒரு மனைவி சொல்லிட்டார், அந்த இல்லம் எப்பொழுதும் தோற்கவே தோற்காது. நான் இருக்க உங்களுக்கு என்ன கவலை
என்று சொல்லுகிற பெண்மணி வீட்டில் இருக்கிற வரை அந்த இல்லம் தோற்காது என்பதற்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தான் மாதிரி. ரசூலுடைய இரண்டாவது மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. விட்டு கொடுக்கிற குடும்பம் தோற்காது என்பதற்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தான் சிறந்த சான்று. பெருமானார் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவியின் வீட்டில் இருப்பார்கள். சௌதா ரலியல்லாஹு தன்னுடைய நாளையே ஆயிஷா ரலியல்லாஹுக்கு விட்டுக் கொடுக்கிறார். விட்டுக் கொடுக்கிற பண்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு, அன்பிற்குரியவர்களே, அன்னை சௌதா ரலியல்லாஹு சார்ந்தது. இன்னைக்கு நாம விட்டுக் கொடுக்கிற பண்பு நம்முடைய இல்லங்களில் இருக்கிறதா? அனைத்து தோற்றம் போலவே என்ன இருக்கு? என்ன தவறு இருக்கிறது? பெருமானாரது தோழர்கள் வரலாறு முழுவதையும் பார்த்தால் ஒருவரை ஒருவர் மதித்து விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்கள். எல்லா ஹதீஸுகளையும் தான் அற்புதமான வரலாறு, நான் கண்ட வரலாறில் ரொம்ப அற்புதமான வரலாறு. பெருமானார் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறார். அவசர நிலை பெருமானாரை வெளியே குறிப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை அழைக்க செல்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலையை போல காலிங் பெல் அன்றைக்கு இல்லை, கதவை தட்டி தான் அழைக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் கதவை தட்ட மாட்டேன், அபூபக்கர் ரலியல்லாஹு நீங்க தான் கதவை தட்டணும். ஏன்னா மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் நீங்க தான் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஹைருல் பஷர் பாதல் நபியா, நீங்க தான் கதவை தட்டணும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த வீட்டு மருமகன் நீங்க தான். ஹைருல் ரிஜால் அலா ஹைரின் நிசா, உலகத்திலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? சிறந்த பெண்ணை மணமுடிந்தவர் தான் சிறந்தவர். சிறந்த பெண் யார்? பாத்திமாவை மணமுடிந்த மருமகன். வீட்டுல கதவை தட்ட உரிமை உங்களுக்கு அதெல்லாம் நாளை மறுமையிலே முதலில் சொர்க்கத்தின் திறவுகோலை பெருமானார் உங்கள் கையில் தான் தருவார்கள். அதனால நீங்க தான் கதவு தருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, நிறைய பேருக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறவரை அழின்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க தான் கதவு தருகிறார். அப்படியே மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை எழுப்பி நாயகமே கொஞ்சம் கதவை திறந்து, ஒவ்வொரு காலத்திலும் இவர்கள் கதவை தட்ட போவதில்லை, ஆனா வந்து தட்ட மாட்டாங்க. ஒருவரை ஒருவர் மதித்து உயர்த்துதல் இல்லையா? என்னைக்குமே மனைவியை மதித்து உயர்த்துகிற கணவன் தோற்கவே மாட்டான். கணவனை மதித்து உயர்த்துகிற மனைவி, விட்டுக் கொடுத்து வணக்கம் உள்ள மனைவி தோற்கவே மாட்டார். இந்த பண்பு வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார். சௌதா ரலியல்லாஹுவின் பண்பு நம்முடைய இல்லம் சிறப்பான இல்லமாக, உயர்வான இல்லமாக மாறும் என்பதில் சந்தேகம். ரசூலுடைய மூன்றாவது மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அவர்களிடத்தில் இருந்து இந்த உம்மத் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய பாடம் ஏராளம். அவ்வளவு பாடத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா. ஒரு பெண்மணியாக இருந்து எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். நம்முடைய வீட்டு பெண்மணிகளும் எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கவர். உர்வா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மாணவர் உர்வா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அம்மா ஆயிஷா, எல்லோருக்கும் தாய் தானே ஆயிஷா ரலியல்லாஹு, அம்மா ஆயிஷா, நீங்கள் கல்வியிலே சிறந்து விளங்குகிறீர்கள், ஆச்சரியம் இல்லை. ரசூலின் மனைவி, நீங்கள் கவிதை எழுதுகிறீர்கள், ஆச்சரியம் இல்லை. கவிதையில் உலர்ந்து கட்டுகிறீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மகன், ரத்தத்திலேயே கவிதை இருக்கு, ஆனால் நீங்கள் மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி இருக்கிறார்? நீங்கள் மருத்துவம் செய்கிறீர்களே. அல்லாஹ் அக்பர். அதற்கு அழகாக பதில் சொன்னார்கள், இதுவும் பெருமானார் தந்த பிச்சை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைக்க இரண்டு மூலப்பொருட்களை தேர்வு செய்தான். ஆயிஷா சொல்றார், பூத உடலை படைப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து இந்த உடலை படைத்தார். அதனால இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இருக்கிறது. தலைவலியா, கால்வலியா, எல்லாத்துக்கும் எதுல மருந்து இருக்கிறது?
மண்ணிலே படைக்கப்பட்ட உடலுக்கு மண்ணிலே மருந்து இருக்கிறது. ஆனால் இந்த உடல் இயக்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹை ஊதி இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அதனால ரூஹுக்கு, மனதிற்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இல்லை. அலாம் இருக்கிறில்லா இந்த குழைந்தல் குழு திக்ரிலேதான், திலாவத்திலேதான் மனநோய்க்கு மருந்து இருக்கிறது. உடல் நோயா மனநோயா என்று பார்த்து நான் மருத்துவம் செய்வேன். அல்லாஹ் ரூஹ் ஊதி இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் செய்யற வேலை எல்லாம் நம்மால செய்வோம், மனுஷன் செய்வோம். அல்லாஹ் அக்காணி ஒரு கதை ஒன்று கூட எழுதுவார். காட்டிலே சிங்கம் பேசிக் கொண்டிருந்தான். தன் குட்டியை அடைந்து சொன்னது, காட்டுக்கு ராஜா என்பதை நீ மறந்து விடாது. சக்கராத்து நேரத்தில் மனுஷன் காட்டுக்கு ராஜா என்பதையும் மறக்காத, மனிதனிடத்தில் மாட்டார் சொல்லிட்டு போங்க. சொன்ன இயற்கையிலே ஆர்வம் வருமா வராத? காட்டுக்கு ராஜா நம்ம ஓகே, மனுஷன் மாட்டாத. மனுஷன் இருப்பான், ஒரு 8 அடி இருப்பானோ 10 அடி இருப்பானோ என்று எண்ணி கொண்டு செல்ல குதிரைகள், உயரமான குதிரைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது 8 அடியில. நீங்கள் தான் மனிதரா என்று போய் கேட்டுக்கிறாங்க. சீக்கிரம் நான் போதுக்கலாம், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. மோசமான ஆள் என் முதுகுலதான் உட்காரணும். மூக்கடா கையில ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இழுத்தா போகணும், ரைட்ல இழுத்தா லெப்ட்ல இழுத்தா நிக்கணும். மோசமான ஆள், அவன்கிட்ட மாட்டிடக்கூடாது. சிறப்பு பெரிய அப்பா கூட தெரியுது என்று எண்ணி கொண்டு செல்ல ஒட்டகங்களை மேய்ந்து கொண்டு இருக்கிறது. 12 அடி 10 அடியில போய் கேட்டுச்சா, நீங்க தான் மனிதரா என்று கேட்க, அஸ்தக்ஃபிருல்லா, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. மோசமான ஆள். ஒரு ஆள் மேல 1 லாரி சரக்கு ஏற்பான், 100 ஒட்டகத்தை ஒருத்தன் மேற்பான். பயங்கரமா இருப்பா கூட தெரியுது. எப்படி கொடுத்து இருக்கிற போது யானைகள் கொண்டிருக்கிறது. யானைகள் நம்பி கேட்டுச்சா, நீங்கள் தான் மனிதரா என்று கேட்க, அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. என் கட்சியில்தான் உட்கார்ப்பான். உறுப்புலையே உயர்ந்த உறுப்பு தலை, என் தலைக்கு மேல உட்கார்ந்து காதுல அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுப்பான். நான் போறேன். இடது காதுல அழுத்தி பிரேக் போடுவான். நான் நிக்கணும். காட்டுல ஆடு ஆட்டை என்ன, ஆனா கடைசியில கடற்கரையா கொண்டு போய் பிக்சர் போட்டுவான். அவன்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது. மனுஷன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் என்று எண்ணி கொண்டு செல்ல ஒரு 12 வயசு பையன் ஆடு மேய்த்து கொண்டிருப்பான். அவன்கிட்ட இந்த மனித செய்தி யாராவது பார்த்தால் கொஞ்சம் காண்டே என்று சிங்கம் சொல்ல, இவன் காண உனக்கு என்ன பிரச்சனை? மனிதனிடத்திலே மாட்ட வேண்டாம் என்று தாய் சொன்னதே, ஒரே அடி இறந்து விடுவாய். வேற என்ன சொல்லுங்க அம்மா கேட்டாங்க. காட்டுக்கு ராஜாங்கிறத மறக்காத, மனுஷன் மாட்டார். சொன்னான் அந்த 12 வயசு பையன், இந்த காலத்துல இன்னொரு ராஜா இருக்கிறான், முதல்ல அவன மொழி, அப்புறம் என்ன மொழி, எங்கே இருக்கிறான்? கிணறு, படி இல்லாத கிணறு, உள்ள பாருன்னு சொல்ல, சிங்கம் பார்த்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரியே இன்னொரு சிங்கம் தெரிகிறது. இது கையை தூக்க, அதுக்கும் கையை தூக்க, இது வாயு விளக்க, அதுக்கும் வாயு விளக்க, ஒரு கை பார்க்கிறேன், உள்ள பாய்ச்சோ என்னவோ மனுஷன் கவுத்துட்டான்டா. மனுஷன் மாட்டாதேன்னு அம்மா சொன்னது சரியாகிவிட்டது. இந்த வேலையை யார் செய்கிறார்? இவ்வளவு ஆட்கள் அறிவு யார் கொடுத்ததுதானே? இந்த மனதிற்கும் அறிவுக்கும் நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை, திக்ரிலேதான் நான் மருந்து கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நம்ம இல்லத்து பெண்கள் எல்லா துறைகளிலும் முதல்ல பாட்டிமார்கள் இருந்தார்கள். வைத்தியம் சொல்லிக் கொடுப்பார்கள். பிள்ளை அழுதான் எதற்கு அழுகிறது, ஏன் அழுகிறது, அதை என்ன செய்வது, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது. யூடியூப் இல்லையா? முதலில் 4 இமாம்களின் பெயர்கள் தெரியும். நம்முடைய எல்லாத்துக்கும் யாருக்கு தெரியும், இமாம் ஷாஃபி யாருக்கு தெரியும். இப்ப 4 இமாம் பேர் தெரியாது. ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ், அது ரஹ்மத்துல்லாஹ் வல்ல அனத்துல்லாஹ் அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மாதிரி தெரிந்த ஒரே இமாம். இன்றைக்கு இந்த உலகம் இப்படி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற போது, அன்பிற்குரியவர்களே,
பல்துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற பெண்மணி ஒரு வீட்டில் இருக்கிற போது அந்த இல்லம் சிறப்பான வலுவான இல்லமாக இருக்கும் என்பதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தான் சொன்னார்கள். நாலாவதாக அன்னை ஹப்ஸா உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள். உலகத்திலே முதல் ஹாஃபிலா பெண்மணி, குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி யார் என்றால் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகள் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இல்லத்திற்குள் வந்துவிட்டார். காலையிலும் மாலையிலும் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் வந்துவிட்டால் பெருமானார் சொல்கிறார்கள், மலாயிகா, மலக்குகள் அந்த இல்லத்திற்கு வந்து விடுகிறார்கள். அந்த இல்லத்தை விட்டு ஷைத்தான் ஓடிவிடுகிறான். காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது காணாமல் போயிருக்கிறது. இரவு 2 மணிக்கு உறங்கி காலை சுவையே பார்க்காத ஒரு சமூகம் உருவாகி வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் தொடர்புள்ளவர்களாய் மாறுவதற்கு அருமை தாய்மார்களே அன்னை ஹப்ஸா தான் ஆதாரம். டெல்லியிலே ஒருவர் அடங்கி இருக்கிறார். பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. சென்றால் ஜியாரத்து செய்யுங்கள். அற்புதமான மாமனிதர், 3 வயது. அம்மா சொன்னாங்களா, அஜ்மீர் நாயகம் வந்திருக்கிறார்கள், வீட்டுக்கு அழைத்து வந்து இந்த குழந்தைக்கு 3 வயது சிறுவனுக்கு அலிபாவை ஆரம்பித்து வையுங்கள். வரவழைக்கப்படுகிறார்கள். காஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பிள்ளைக்கு தேன் தொட்டு வைத்து அலிபாவை சொல்லி ஆரம்பிக்கிறார். 3 வயசு பிள்ளை. அலிபாவை ஆரம்பிக்கிற போது அந்த குழந்தை அல்ஹம்து சூராவை படித்து விடுகிறது. சரி, அம்மா சொல்ல கேட்டு அப்படி மனப்பாடம் பண்ணிருக்கேன். நெத்தியில முத்தம் விட்டு, தம்பி வேற என்ன உனக்கு தெரியும், ஒரு குங்குமல்ல சூரா தெரியும் நினைச்சு அஜ்மீர் நாயகர் கேட்டுக்கலாம், வேற என்ன உனக்கு தெரியும். அந்த குழந்தை சொன்னதா 3 வயது பிள்ளை சூரத்துல் பக்ராவை ஓதட்டுமான், சூரத்துல் பக்ராவை ஓதட்டுமான். தம்பி ஓது பார்க்கலாம். ஒரு பிழை இல்லாமல் ஓதுகிறார்கள். அஜ்மீர் நாயகம் கட்டி அணைத்து வீடே சுற்றி வருகிறார்கள். தம்பி நீ இதை எப்படி மனனம் செய்தார் என்று கேட்கிற போது அந்த 3 வயசு பிள்ளை சொல்லுச்சு, எங்க அம்மா மடியில போட்டு ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டு கேட்டு மனனம். மடியிலே போட்டு ஓதுவதை கேட்டு கேட்டு மனனம். இன்றைக்கு மடியிலே போட்டு ஓதுகிற பெண்மணிகள் வீட்டிலே இருந்தால் இன்னைக்கு அவுளியாக்கள் அவர்கள் இருக்காங்க. வேற எங்கேயும் போய் தேட தேவையில்லை. எல்லாம் செல்போனிலேயே காலத்தை கழிப்பவர்களாக இருந்தால் நாம் மாற வேண்டியவர்கள் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவை போல அன்பிற்குரியவர்களே குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாக நம்முடைய இல்ல பெண்மணிகள் வந்துவிட்டார். குர்ஆனின் ஆற்றலே பரக்கத்தை தருவதுதான். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாய் இந்த குர்ஆன். 5வது பெண்மணி அல்லாஹ் அக்பர், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே நிறைய பாடங்கள் உண்டு. 2 பாடங்கள் மிக முக்கியம். வீரத்தில் நிறைந்த பெண்மணி உம்மு சலமா ரலியல்லாஹு, ரோஷக்காரன் பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்புகிறார்கள். வரலாறை சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் உம்மு சலமாவை. அபூ சலமா உம்மு சலமா வாழ்ந்த உலகத்தில் யார் வாழ முடியாது. அபூ சலமா இறந்து போனதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், மனம் முடிக்க முடியாது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், முடியாது என்றார். பெருமானாரே தூது அனுப்பினார்கள். பெருமானார் அபூ சலமா ரலியல்லாஹு சொல்லி அனுப்பினாங்களா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எத்தீமான பிள்ளைகள் இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி நான் ரோஷக்கார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மட்டும் என்ன சின்ன வயசாக இருக்கிறேன், எனக்கு வயதானது. இங்க இருக்கிற எல்லா எத்தீம்களுக்கும் நான் தான் பொறுப்பு. உங்க எத்தீமுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் நான் பொறுப்பு. ஆனால் அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹல் கீரா, யா அல்லாஹ் உம்மு சலமாவிடத்திலிருந்து ரோஷத்தை போக்கு. குடும்பத்தின் பெண்களுக்கு ரோஷம் கூடவே கூடாது. தொட்டதற்கெல்லாம் என் தாய் வீடு போகிறேன் என்று சொல்லி கிளம்புகிற பெண்மணிகள் இருக்கிற வீடு வழி இழந்த வீடு. ரோஷம். உருது நூலிலே ஒரு அழகான வரலாறு எழுதி இருக்கிறார். ரோஷக்கார பெண்மணியால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன?
புருஷன் என்ன சொன்னாலும் மாத்தம் ரோஷம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, கடுமையான வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது, கடும் ரோஷம். அந்த அம்மா சட்டை வேகமா அம்மா வீட்டுக்கு போகுது, ஆத்த தாண்டி தான் போகும். அந்த போற வேகத்தை பார்த்துட்டு புருஷன் சொன்னா ஆத்துல வீட்டுல விழுந்துடாத வீட்டு சொன்ன உடனே நீ இருக்கா சொல்றதுக்கு ஆத்துல வெள்ளம் இழுத்துட்டு போகுது. ஒரு மாட்டு வாழை குதிச்சிருந்தா பரவாயில்ல, இவருக்கு சந்தோஷம். ஏன்னா எருமாடு எப்படியா இருந்தா கரைச்சிடும், சந்தோஷம். சரி மாட்டு வாழை நடு ஆற்றிலே இந்த மாடு நீந்தி கொண்டு செல்ல, இந்த பெண்ணும் நீந்தி கொண்டு செல்ல, பதட்டத்துல மாட்டு வாழை உற்றாதடின்னு சொன்ன உடனே நீ என்னையா சொல்றது? ஆறு எந்த திசையில் ஓடுகிறதோ அதற்கு எதிர் திசையில் விடத்தை தேடினாராம். ஆறு போற திசையில தேடல, என்னக்கு எதிர் திசையில தேடுறீங்க? வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் வாழ்ந்தா மௌத்தா போட ஒண்ணு மட்டும் இந்தியா போயிருப்பா, அதான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நூலிலே எழுதியிருந்தார். ரோஷம் என்பது குடும்பத்தின் பெண்களுக்கு கப்பலின் நங்கூரத்தை அசைப்பதற்கு சமம். அதனால் இந்த பெண்மணிகள் மாற வேண்டியவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு போல ரோஷம் இருந்தாலும் அதை குடும்பத்திற்காக விட்டொழிக்கப்பட்டோம். இரண்டாவது உம்மு சலமா தான் இந்த உலகத்திற்கு மந்திர சொற்களை இந்த சமூகத்திற்கு வாங்கி கொடுத்தவர்கள். நிறைய திக்ர் உலகத்தில் வேற எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத திக்ர்கள், மந்திர சொற்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்தவர்கள் உம்மு சலமா. ஆணையர் தஸ்பீஹ் ஓதிட்டே இருப்பாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் லுஹர் தொழுகைக்கு வருகிற போது பார்த்தா தஸ்பீஹ் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அஸ்ருக்கு வந்தாலும் தஸ்பீஹ் ஓதி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சிரிக்கிறார். மகரிபுக்கும் தஸ்பீஹ், இஷாவுக்கும். முஸ்லிமா சொல்றாங்க, முஸ்லிமா நான் ஒரு தஸ்பீஹை சொல்லட்டுமா? அதை சொன்னால் மலக்குகள் நன்மையை எழுத முடியாத அளவுக்குள்ள தஸ்பீஹ் சொல்லுங்க ரசூலே. இன்னொரு ரிவாயத்துல 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மைகள் சொல்லுங்க ரசூலே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லிக் கொடுத்தார்களே. இந்த மந்திர சொற்கள் எல்லாம் வந்தது யார்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். நாம ஈஸியா நினைச்சிட கூடாது. உலகத்துல எந்த நபியின் உம்மத்திற்கும் இது கொடுக்கப்படவில்லை. அரசுக்கு கீழ் இருந்து கொடுக்கப்பட்டது. இல்லை 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. குறைந்தது கவலை என்றார்கள். குறைஞ்சது கவலை, கவலைக்கான நிவாரணம் லாஹவுலவில் இருக்கிறது. அற்புதம். கடையை திறக்கும் போது லாஹவுல, படிக்க போகும்போது லாஹவுல, வீட்டுல லாஹவுல வளர்ப்பது இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். திக்ருக்கு இருக்கிற பவர் உலகத்தில் அதிசயமானது. நீங்க மக்காவுக்கு இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம், இன்றைக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜித் அப்பாஸ், ஒரு பெரிய போர்டு. அதுல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு இருக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் 4 இமாம்களில் ஒருவர். இரவு நேரத்திலே பகதாதில் தொழுவதற்காக செல்கிறார். ராத்திரி 10 மணிக்கு தொழுவதற்காக போறார். பள்ளிவாசல் கூட்டுறடைய தொழுகிறதுக்காக போறாங்க. நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்றால் அமோக வரவேற்பு. ஆனால் தன்னை பெரியவர்கள் அறிமுகப்படுத்துவதில்லை. தெரியாம போய் தொழுது வந்தால் 10 மணிக்கு போய் மோதினார் கூட்டுற நேரத்துல எந்த பள்ளிக்கு போனாலும் உறவனை கிடைச்சிருவேன் இல்லையா? இந்த பள்ளி மோதினார் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். போய் நாங்க ஒதுக்குறாங்க. இவங்க இமாம் இல்லையா? தக்பீர் கட்டிட்டா என்ன செய்ய முடியும்? வேகமா போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிக்க அந்த மோதினார் ரொம்ப குடும்பக்கார வடகையை பிடிச்ச அப்படியே இழுத்துட்டு வந்து பின்னாடி பள்ளியை கூடி போயிட்டார். பள்ளிக்கு வெளியில இருக்கிறது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருக்கிறார்கள். முன்னாடி ஒரு ரொட்டி கடை அப்பாஸ் புரோட்டா ஓடி கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கிறாரு, பெரிய மனுஷன் உலகத்தை தாடி வெளியே இருக்கிறார், பெரிய மனுஷன் வெளியே இருக்கிறார். அதனால நம்ம கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து நக்க வச்சு கொடுக்க வச்சு காலையில அனுப்பலாம் என்று அழைத்து வந்து உணவு கொடுக்கிறார், நக்க வைக்கிறார். தொழுது விட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் பார்க்கிறார்கள், அந்த கடையில் அதிசயம் நடக்கிறார். ரொட்டி கடையினாலே அதிசயம் தான். நீங்கள் ஒரு 10 நிமிடம் நின்று பார்த்தா தெரியும். ஒரு 10 கிலோ மாவை போட்டு அதை கொஞ்ச நேரத்துல குளமா மாத்திடுவாங்க. இது ஒரு ஏரி மாதிரி.
அதை தண்ணியை ஊத்தி எண்ணெயை ஊத்தி ஒரு 5 நிமிஷத்துல அது பலாப்பழமா மாறும். முட்டையா அதற்கு பிறகு கையில முடிச்சு முட்டையா இருக்கும். பிறகு அது உருவம் மாறும். திடீர்னு பெரிய ரவா ரோஸ்ட் மாதிரி ஆக்கிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதை சுருக்கி பூரியா, அதுக்கப்புறம் ஜிலேபியா, அதுக்கப்புறம் அதிசயம். அந்த கடையிலும் அதிசயம் நடக்கிறது. ஆனால் தஸ்பீஹோடு நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். தஸ்பீஹ் ஓடினா புரோட்டா ஓடுகிறது. இதை பார்த்துக்கிட்டே இந்த ஒரு திக்ருச்சிட்டே புரோட்டா ஓடு. இல்ல 19 வருஷமா இப்படியே நான் பழகிட்டேன். முகமது கேட்கிறாங்க, 19 ஆண்டுகள் திக்ரோடா, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறதா? நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் தருகிறானா? நீங்கள் கேட்பதை எல்லாம் ரப்பு தருகிறானா? வந்தது கேட்பதா? நான் நினைப்பதை எல்லாம் என் ரப்பு தருகிறான். ஆனா 19 வருஷமா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாங்க, அவர்தான் உட்கார்ந்திருக்கிறார். அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு பெரிய மனிதர், அவரை பார்க்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்கிறேன். காட்டவே இல்லையே. உட்கார்ந்திருந்த அஹ்மத் எழுந்து, நான் தானம்மா அந்த அஹ்மத், உன்னுடைய திக்ரு அந்த பள்ளியிலே ரப்பு பள்ளியிலே கூட நிற்க விடாமல் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தான். பார்த்தாயா, திக்ரு செய்பவர்கள் ரப்பை ஜோப்புக்குள் வைத்துக் கொண்டு செல்பவர்களுக்கு சமம். இந்த மந்திர சொற்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? நம்முடைய வீட்டு பெண்மணிகள் திக்ரோடு தஸ்பீஹோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்தார். அந்த இல்லம் வலுவான இல்லமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. 6வதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் அக்பர், கணவனின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. எந்த இல்லத்திலே பெண்மணி தன் தகப்பனை விட கணவன் உயர்ந்தவன் என்று நினைக்கிறாளோ அந்த இல்லம் தோற்கவே தோற்கிறார். எந்த பெண்மணி என் கணவனை விட என் தகப்பன் தான் சிறந்தவன் என்று நினைக்கிறாரோ அந்த இல்லம் ஜெயிக்கவே ஜெயிக்கிறார். வலுவான குடும்பத்திற்கான ஆதாரம். தகப்பனார் பெருமானார் அமர்ந்த நாற்காலியில் அமருகிறார். தகப்பனார் சாதாரண ஆளில, அபூ சுஃபியான் நாட்டின் தலைவர், உயர் குலத்தை சார்ந்தவர். இது என் கணவர் அமருகிற இடம், இதில் அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை என்று சொன்னார்களே. கணவனை தகப்பனை விட உயர்வாக நினைத்தார்கள். அல்லாஹ் அக்பர். கணவனின் மரியாதையை சொல்லிக் கொடுத்தவர்கள். இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்களாவது தாயின் அருமையை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இவங்க அம்மா விட்டுறக்கூடாதுடா, நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாதுடா, தாயை விட்டுறாதுடா, அந்த தாய் இல்லைன்னாக்கா ஒண்ணும் இல்லடா, 10 மாசம் சுமந்தத, இதெல்லாம் தகப்பன் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனா தாய் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? நான் சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, அம்மா நீ வயிற்றுல தாமா 10 மாசம் சுமந்த, உன்னையும் பிள்ளையும் தலையில சுமக்கிறாமா. எல்லா கணவனும் இதைத்தான் செய்கிறான். மனைவி பிள்ளையை வயிற்றில் சுமக்கிறாள் என்றார். கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் தலையில் சுமப்பவன். சம்பாதிக்க ஆரம்பிச்சதிலிருந்து கபரஸ்தானுக்கு செல்லுகிற வரை எல்லாம் சம்பாதிச்சதுக்குள்ள யாருக்குன்னா மனைவி மக்கள், மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த கணவன் தனக்கு என்ன சேர்த்து வச்சிருப்பா தெரியுமா? சுகர், அழுத்தம், பிரஷர் 190, கொலஸ்ட்ரால் 230, அத்தனையும் சேர்த்து கொண்டு பிள்ளைகிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு சமமா உழைக்கிறார் என்று சொல்லுகிற எந்த குடும்பமும் தோற்க. மனைவி இதை மட்டும் சொல்லி வளர்த்தார். தகப்ப சாதாரண ஆள் இல்ல, நமக்காகவே வாழ்கிறார். ஆனா இங்கெல்லாம் அப்படிதான் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஊருக்கு போனோமா இல்லையா, அன்புக்குரியவர்களே, நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, எல்லா பெண்களும் பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம அது அது பேச்சு கேட்காது. இது நான் சிரிப்பதற்கு சொல்லவில்லை. தெரியுமா, நம்ம சமூகத்தினுடைய விளைவு 60 வயதை தாண்டிய வயதானவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை.
பக்கத்துல பேசுற பிள்ளை இல்லை, இழந்துட்டோம். என் பாப்பா கொடுத்து சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டுச்சுல. ஆனால் 60 வயதுக்கு மேலுள்ள எல்லா வயதானவர்களும் தன் பிள்ளைகளிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. என் பையன் என் பக்கத்துல உட்காரு, ஒரு 10 நிமிஷம் பேசுகிற பிள்ளைகள் அவங்களுக்கு என்னாச்சு, என்ன செய்து, என்ன வேணும் கேட்கிற பிள்ளைகள் இல்லை. அதற்கு யார் காரணம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். எதனால் இந்த விளைவுகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர். அடுத்த பெண்மணி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. குடும்பத்திலே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹுவுக்கு நிகர் யார் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, தர்ம சிந்தனை கொண்ட பெண்மணி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. தர்மம் பெருமானார் வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கிற பொருளில் இருந்து தன் உறவுகளை காப்பவர்களாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்தார்கள். இந்த தன்மை என்னவோ அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய தாய்மார்களுக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்திலேயே அதிகம் தர்மம் செய்கிற பெண்கள் யார் என்று ஒரு கணக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய பெண்கள் என்ற ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக தர்மம் செய்கிற பெண்மணிகள். தர்மத்திற்கு நான் ஒரு சுபத்தை வச்சிருக்கிறேன். உலகத்துல எதுக்குமே கிடைக்காது பைபாஸ் பட்டம், தர்மத்துக்கு மட்டும் எல்லாம் பைபாஸ் வச்சிருக்கிறான். தொடுதா கபருக்கு போனதுக்கு பின்னாடி இந்த காலத்துக்கு பின்னாடி சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? ஆனா நோம்பு வச்சா ஜகாத் கொடுத்தா இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கிறது. தர்மத்துக்கு மட்டும் முறை இல்லை. நேரடியாக உலகத்திலேயே அதற்கான அஹ்மது பின் மிஸ்கின் ரலியல்லாஹு தஆலா, அஹ்மது பின் மிஸ்கின் 211 வாழ்ந்த இறைநேசர். கடுமையான கஷ்டம், நண்பர் அபூ நஸரிடத்திலே சென்று சொல்கிறார், தம்பி நண்பரே, கடுமையான பசி, வீட்டுல சாப்பிட்டு ஒரு நாளாச்சு, அதனால வீட்டு வித்தரநாட்டில் இருக்கிறேன், என் வீட்டை வாங்கி கொடுக்குறீங்களா? வீடு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல, ஆனா பசியை நீக்க முடியும் என்று ரொட்டியை சுற்றி உள்ள கறியெல்லாம் வச்சு நீங்களாம் வச்சு கொடுத்துறாரு. அந்த உணவை தூக்கி கொண்டு செல்லுகிற போது ஒரு வயசான அம்மா இடுப்புல ஒரு புள்ள, 2-3 வயசு புள்ள, சிச்சா பசியோடு இருக்கிறோம், அந்த ரொட்டி கிடைக்குமா என்று கேட்க, இவன் தன் குடும்பத்தை மறந்து கொடுத்து விட்டார். இருக்கிறது 4 ரொட்டி, அந்த பிள்ளைக்கு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க அந்த அம்மா உட்கார்ந்து சாப்பிட்டு சொல்லி போயிட்டாங்க. அஹ்மது பின் மிஸ்கின் ஒரு திண்ணையில உட்கார்ந்து பேசுறாரு, இந்த ஏழையை வந்த ஏழையை நான் கவனித்துக் கொண்டேன், இந்த ஏழையை நீ மறந்தார் போவாய். வந்த ஏழைக்கு நான் கொடுத்து விட்டேன், என்னிடத்தில் இருப்பதை கொடுத்து விட்டேன், உன்னிடத்தில் கலை கொண்டு இருக்கிறதை மறந்தார் போவாய். சொல்லி முடிக்கிற அஹ்மது பின் மிஸ்கின் வர நண்பர் வர்ற ஒரு ஆளோட வர்ற வீட்டை வாங்குறதுக்கு ஆள் கூட்டு வர்றாரு போல, என்ன விஷயம் என்று கேட்க அபூ நஸர் சொன்னார், 30 வருடத்திற்கு முன்னால் குராசானிலே உன் தகப்பன் வேலை செய்கிற போது உனக்கு சேர வேண்டிய பணம் என்று 1 லட்சம் திரகத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். உன்னிடத்திலே ஒப்படைக்க வந்திருக்கிறார், உன்னிடத்திலே ஒப்படைக்க வந்திருக்கிறார். ஒரு ஏழைக்கு கொடுத்ததற்கு 1 லட்சமா? நான் கொடுத்தது ஒரு ஏழையின் பசியை தானே நீக்கிறேன், அதற்கு 1 லட்சம். அறியாத உரத்திலிருந்து ரொம்ப அள்ளி கொடுக்கிற வேலை இதை அதிகமாக செய்த பெண்மணிகள் யார் என்றால் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து பெருமானாரினுடைய மனைவிகளில் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா. உறவுகளை நேசிப்பதில் அந்த அம்மாவுக்கு நிகர் யாரும் இல்லை. எல்லா உறவுகளையும் ரசூலோடு வாழ்ந்த காலத்திலே 8 மாதம் தான் ரசூலோடு வாழ்ந்தார். ஆனா எல்லா உறவுகளையும் இழுத்து போட்டு வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. நம்ம தாய்மார்கள் இப்படி வாழ்ந்து விட்டார். எல்லா உறவும் நமக்கு வேண்டும், நம்முடைய உறவும் நமக்கு வேண்டும், எல்லா உறவுகளும் வேண்டும். ஒன்னே ஒரு தூக்கிட்டு போன வீடு ஈரானுடைய நோக்கம் அதுதான். இந்தியாவில இருந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறோம், ஒன்னே ஒண்ணு நீங்க எடுத்து போனா கூட போதும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உபதேசம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் எல்லாம் பேசிவிட்டு 90,000 பேர் இருக்கிற சபையிலே பெருமானார் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் யாராவது உறவை முறிந்தவர் இருக்கிறீர்களா? 90,000 பேர். ஒரே ஒருத்தர் எங்க மாமனார் பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாமனார் முந்திக் கொண்டார், தம்பி என்ன மன்னிச்சிருங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொடுக்கிறார். மருமையை எப்பயுமே நெஞ்சிருக்கிறார். அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டேன். 2 பேரும் பேசிக் கொண்டார்கள். பெருமானார் கண்கள் கலங்குகிறது. ரப்பிடத்திலே பேசுகிறார்கள், உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன், மரணத்திற்கு நான் ரெடியாகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை குறித்தவர் இல்லை. என் உம்மத்தில் 90,000 பேர்ல ஒருவர் கூட உறவை குறித்தவர் இல்லை. இங்க இருக்கிற ஒரு நீதி பண்ண உறவுக்காரங்க எப்படியோ இருக்கட்டும், நான் எந்த நிலையிலும் உறவை குறிக்க மாட்டேன். இந்த உறவை முறிக்காமல் வாழ்ந்த பெண்மணிகள், ஆண்கள் கூட உறவு முறிக்க மாட்டார். ஆனா பெண்கள் உறவை முறிக்காமல் இருப்பது என்பது சாதாரண காரியமா? இந்த நிலைக்கு மிகச்சிறந்த சாட்சி யார் என்றால் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. வாழ்ந்த காலத்தில் உறவை முறிக்காத பெண்மணி. நாமும் உறவை முறிக்காதவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வாழ வைப்பானாக. அடுத்தது ஒரு சாதாரண உறவா? அக்கா தங்கச்சி உறவு சாதாரண உறவா? மாமன் தச்சான் உறவு சாதாரண உறவா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். அந்த உறவை வாழ்க்கையில் எந்த நிலையிலும் முறித்து விடுகிறார். எந்த நிலையில்? நான் அடிக்கடி சொல்வது, சென்னையில 2 பேரும் வந்தாங்க. அண்ணனுக்கு பேரே இறையில கொடைபடுத்த கொடுக்கிறவர்கள் மதரசாக்கள் தாமதம். ஆனா தம்பி துபாயிலே கிளீனிங் வேலை செய்தார். நான் கட்டதை சொல்லுகிறேன். 2 பையன் அண்ணன் குறுக்கே கொடுத்தார். சொந்த தம்பி மக கல்யாணம். வாழ்க்கை என்பது ஊஞ்சல் மாதிரி, ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். வாழ்க்கை ஊஞ்சல். நாம் எத்தனையோ பேரை கண்டிருக்கிறோம். திடீரென்று அண்ணனுக்கு தொடர் காய்ச்சல். என்னவென்றால் சிறப்படுகிறாரே, அதை பார்க்க சென்ற நேரத்தில் அதிசயம் காத்திருந்தது. பார்க்க சென்ற நேரத்தில் பார்த்தா தம்பிதான் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் எந்த அண்ணன் தம்பியே வேண்டாம்னு சொன்னார்களோ அந்த தம்பிதான் அண்ணனுக்கு பணிகளை செய்கிறார். பார்த்த உடனே 2 பேரும் சேர்ந்து அடுத்த காட்சி மனதில் இருக்கிறது. அண்ணன் சொன்னாரு, அன்னையே நிறைய பணம் இருந்துச்சு, தம்பிக்கு கொடுக்கணும் மகன் இல்ல. இன்னைக்கு நிறைய மனசு இருக்கு, கொடுக்க ஒண்ணுமே இல்லை. பணம் இருந்த நேரத்தில் மனம் இல்லை, மனம் இருக்கிற நேரத்தில் தம்பி சொல்ற வார்த்தை காசு என்ன காசு. எங்க அம்மா இறக்கும் போது 2 பேரும் சேர்த்து இருக்கிறோம்டா, புரிஞ்சுதாங்கடா என்று சொல்லிவிட்டு இறந்தார்கள். அது நடக்காமல் போய்விடுவோம் எழுந்து ரப்பு என் தாயின் குரலை கவனிச்சார். உறவுகள் என்பது அழுத்தமானது. அதனால நாம் இங்கிருந்து செல்லுகிற போது ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா போல உறவுகளை நேசிப்பவர்களாக, ஒட்டி வாழ்பவர்களாக அல்லாஹ் கபூல் செய்தார். அடுத்த மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் அக்பர். வணக்கத்திற்கு உதாரணம் மைமூனா. இபாதத்தில் மைமூனாவை போல யார் செய்ய முடியும்? அவாபின் தொழுகை மகரிபுக்கு பிறகு அவர்கள் விட்டதே இல்லை, சுன்னாக்களை விட்டதே இல்லை. நம்முடைய பெண்மணிகள் தொழுகையே இல்லையே. எந்த இல்லங்களில் தொழுகை இருக்கிறதோ அந்த இல்லங்கள் தோற்காத இல்லங்களாக மாறும். அதனால இபாதத் விஷயத்திலே என்றைக்குமே கணவன்மார்களும் மனைவிமார்களும் சலுகை காட்டக்கூடாது. தொழுகிறேன்னு சொன்னாங்க, பழித்து சொல்லிடும். பெருமானார் சொன்னார்களே, தண்ணீரை தொளித்து எழுப்புங்கள், குற்றம் இல்லை. பெருமானார் சொல்லி இருக்கிறார். அதனால இபாதத்தில் கூடுதல் இருக்கிறார் இல்லையா?
அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிறப்பு அசீஸ் போய் ஒருத்தர் கேக்குறார், வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டார். நிறைய பரக்கத் வரணும் என்ன செய்யணும்னு கேட்டார். கௌசல்யா 5 நேரம் தொழுதுக்கங்கன்னு சொன்னாங்க. சிரிக்கிறேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? 19 வருஷமா மோதினாருக்கு பக்கத்திலே ஃபர்ஸ்ட் சம்பளம் அடிக்கிற ஒரு பரக்கத், ஒவ்வொரு பரக்கத்தும் இல்ல. கௌசல்யா சொன்னாங்களா, வீட்டுல போய் ஜன்னல்களுக்கு எல்லாம் பரதா போடுங்க பரக்கத்து வந்துட்டாங்க. ஜன்னலுக்கெல்லாம் பரதா போடுனாங்க. போனாரு, கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் பரதா போட்டாரு. பொருளாதாரம் கூடுச்சு, பரக்கத்து வந்துச்சு. கௌசல்யா வந்து கேட்டாரு, பரதா ஒன்றும் பரக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? கௌசல்யா சொன்னார்களா, திறந்திருக்கிற கதவு ஜன்னல் வழியாக தொடாதவனின் பார்வை போனாலே பரக்கத்து, தொடாதவனின் பார்வை ஒரு வீட்டுக்குள்ளே சென்றாலே பரக்கத்து போகும் என்றார். தொடாத ஆண்கள், தொடாத பெண்கள், தொடாத இளைஞர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது பரக்கத்து இருக்குமா? இபாதத்திற்கு ரோல்மாடு மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அடுத்த பெண்மணி சஃபியா ரலியல்லாஹு தஆலா. கணவனின் கஷ்டத்தில் பங்கு கொண்ட மாபெரும் மாமேதை மனைவி. கணவனுடைய இன்பத்தில் பங்கு கொள்ளலாம், கணவனின் துன்பத்தில் பங்கு கொள்வது எவ்வளவு சிறப்பம். கணவனின் கஷ்டத்தில் சக்கராத் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவின் மடியில் இருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற கணவனுக்கு அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரே, என் கணவனுக்கு சுருக்கிறார் என்ன மௌத்தாக்கிரே. திருப்பி வந்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுவாங்க. திருப்பி 2 ரக்காத். இப்படி ஏன் நடக்கிறது? தொழுகிறார்கள், வருகிறார்கள், தொழுகிறார்கள். பெருமானார் அழைத்தார்கள், அம்மா சஃபியா, ஜிப்ரீல் சொல்லிவிட்டார் அம்மா, நீ செய்வதையெல்லாம் சொல்லிவிட்டார் அம்மா. நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா சஃபியா? என் உம்மத்தினுடைய எல்லா சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்திற்கு வேண்டாம். அம்மா என் வேதனையும் தாங்க முடியாது. அப்ப கணவனின் கஷ்டத்தில் பங்கு கொண்ட மனைவி வாழ்க்கையில் தோற்பதில்லை. நிறைவாக விருந்தோம்பல் உள்ள பெண்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. எந்த இல்லங்களில் விருந்தோம்பல் நடக்கிறதோ அந்த இல்லங்கள் என்றைக்குமே தோற்று போன இல்லங்களாக மாறுவதில்லை. ஒரு நாளைக்கு 2 திருகம் சம்பாதிக்கிற ஐதங்களாக ஒரு வாரம் விருந்து கொடுக்கவில்லை என்றால், வாரத்துல ஒரு நாளாவது விருந்து கொடுத்துருவாங்க, அதுல கொடுக்கவில்லை என்றால் இந்த வாரத்தை நான் துக்கத்திற்குரிய வாரமாக நினைக்கிறேன் என்றார்கள். இது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, இஸ்லாமிய உம்மத்திற்கு கொடுத்த பெரிய வாக்கியம். அதில் பெண்மணிகள் விருந்தோம்பல் செய்வதில் அவர்களுக்கு நிகழவில்லை. ஆனால் சமீப காலமாய் அது குறைந்து கொண்டே வருகிறது. சமீப காலமாய் இந்த நிலை மாற வேண்டும். நம்ம ஊர்ல 7 நாடு விருந்து கொடுத்தவர்கள் இருக்கிற புருஷனுக்கே சாப்பாடு இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், எந்த இல்லங்களில் விருந்தோம்பல் இருக்கிறதோ அந்த இல்லம் தோற்று போவதாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஹசன், ஹுசைன், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர்களும் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு செல்லுகிற போது கடுமையான பசி, கையிலே காசு இல்லை. ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசையிலே ஒரு கிழட்டு பெண் வயசான அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த 3 பேர் சொன்னாங்களா, ரசூலின் குடும்பம் நாங்கள் பசியோடு வந்திருக்கிறோம். உடனே அந்த இன்னைக்கு சில இஸ்லாமிய பெண்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. பசின்னு சொல்லிட்ட பழைய சொந்த புரிஞ்சு வச்சாவது உடம்பு ஊத்தி கொடுத்துருவாங்க. இல்லை என்று சொல்லாத மனம் இன்றைக்கும் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதை எல்லாம் நிரந்தரமாக்குவானாக. அதை கிடத்தியம்மா சின்ன ஆட்டுக்குட்டி வெளியே கட்டி இருந்துச்சு, அது சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு அடுத்த சொல்லி போயிட்டாங்க. வயசான கிழமை மாலை நேரத்துல வந்து பார்த்தா பொதுவா ஆம்பளைக்கு ஒரு பழக்கம், வீட்டுக்குள்ள வந்தோன்னு நேரம் வரமாட்டாங்க. உள்ள போனோம்னா எங்க ஆட்டுக்குட்டி கேட்க ரசூலின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ரசூலின் குடும்பம்னு சொன்னாங்க. அதனால நான் ஆட்டுக்குட்டி அறுத்து வந்துட்டு போனேன். கிழமை இந்த ஒரு ஆட்டை வைத்திருந்தான் அடுத்த மாதம் நம்முடைய சாப்பாடு உணவு அதை விட்டுதான் செலவழிக்கலாம் என்று இருந்தேன். வந்து சொன்னோன்னு ஆட்டாத்து கொடுத்துருக்கீங்களா? அந்த அம்மா ஒண்ணு பேசுற அப்படியே இருந்தாங்க. சில தினங்கள் ஆகிறது பொருள் வாங்குவதற்காக வேண்டி இந்த வயசான அம்மா கிழவனும் கிழமையும்
புறப்பட்டு மதீனா செல்கிறார்கள். மார்க்கெட்டுக்குள்ளே அசட்டை எல்லாம் பார்த்து விடுகிறார்கள். நமக்கு உணவு கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்களே என்ற வீட்டுக்கு அழைத்து சென்று அசட்டை எல்லாம் உணவு கொடுத்து 1000 ஆடுகள் 1000 மிருகம் கொடுக்கிறார். ஒரு பார்த்து அன்னைக்கு ஒரு ஆளுக்கு அந்த போட்ட லைஃப்ல நீ 1000 சம்பாதிச்சிருக்க. 1000 ஆடு 1000 மிருகம். மனசு பார்த்து குடுறப்பியா அவங்களும் சந்தோஷப்பட்டு அவங்க ஒரு 1000 ஆடு 1000 இருக்கும். 2000 ஆடு பார்த்து எங்க அப்பா பத்தியா 2000 ஆடு முடிச்சிருக்கிறான். வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டா கூட நம்ம ஆயுசு முடிக்கணும் ஆடு முடியாது. 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் ஜாபர்கள் நடந்தாங்களாம். அவர் பார்த்த சந்தோஷத்துல 2000 ஆடு 2000 கொடுத்துருக்கு. கேள்வி கேட்டுச்சு, அவங்க 1000 கொடுத்தாங்க, நீங்க 2000 கொடுத்துருக்கீங்களே கேட்டுச்சு. அப்படின்னா 1000 தான் கொடுத்தாங்க, நீங்க 2000 கொடுத்துருக்கீங்களே. அப்பெல்லாம் இந்த ஜாபர் சொன்னாங்க, ரசூலி நேரடி பேரர்கள் அவர்கள், நான் 2000 கொடுத்தாங்க 1000 கொடுத்த ரப்பையை பெற முடியும். 4000 ஆடு 4000 வாக்கி வச்சுட்டு கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய வந்த அந்த கேள்வி பார்த்து பேசிச்சு. இந்த உலகத்திலேயே என் மனதை பார்த்து என் ரப்பு 4000 தந்திருக்கிறான் என்றார். நாளை மறுமையில் எவ்வளவு தருவான், நாளை மறுமையில் எவ்வளவு தருவான். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறேன், ரசூலின் மனைவிமார்கள் தான் நமக்கு ரோல் மாடல்கள். வலுவான குடும்பம் அமைவதற்கு இவர்கள் எல்லாம் நமக்கு பெரிய பாடமாய் பரிசாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். அவர்களின் வழியையே பின்பற்றுவோம், வாழ்க்கையில் சிறப்போம். வல்லோன் அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து சிறக்க நம் அனைவருக்கும் நன்முதவி செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.